வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல். இதுல வேப்பனஹள்ளி தொகுதி இப்போ சிட்டிங் எம்எல்ஏ KP முனுசாமி அவர்கள் இரண்டாவது முறையாக வேப்பனஹள்ளி தொகுதிக்கு அவருக்கே சீட்டு வழங்குவதாக பேசப்படுகிறது. இதன் சம்பந்தமாக ஆனந்த் பாபு. வணக்கம் நாகராஜ். KP முனுசாமி அவர் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறார். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். முன்னாள் அமைச்சர். நம்ம தமிழ்நாடு முழுக்க அந்த அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இப்போ பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது ஆகட்டும், இப்போ நடந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு கூட அதிமுகவினுடைய தற்காலிக அவைத் தலைவராகவும் KP முனுசாமி அவர்கள் செயல்பட்டார். அவர் சிறந்த அறிவாளி, பேச்சாளர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகுதியில கடந்த முறை அவர் தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறார். தொகுதி மாறி போட்டிட்டு 3054 வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவர் சொல்லணும்னா 2016 வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டு முதல் வேட்பாளர் KP முனுசாமி. பின்னர் தான் அவர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு அவர் தோல்வியை தழுவினார். கடந்த முறை தேர்தலில் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட்டவர் வெற்றி பெற்றார். இவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது கூட ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஏன் எனக்கு இந்த தொகுதி கொடுத்தார் என்று நான் யோசித்து இந்த தொகுதியில் நான் போட்டியிட்டேன். மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாவே நிறைய தெரியுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக இவர் போகாத கிராமங்களே இல்லை. இந்த தொகுதியில் எல்லா கிராமங்களுக்கும் நேரடியாக சென்றிருக்கிறார். கட்சியை வளர்த்திருக்கிறார். கட்சி அமைப்பு ரீதியாகவும் இந்த சூளகிரி ஒன்றியத்தில் 2 ஒன்றியங்களாக இருந்துச்சு, கிழக்கு மேற்கு அப்படின்னு. ஆனால் இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அமைப்பு ரீதியாக மாற்றப்பட்டு நிறைய புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ சூளகிரி ஒன்றியம் மட்டுமே 4 ஒன்றியங்களா பிரிச்சிருக்கிறார். நேரடியாக மக்களை சந்திக்கிறது, கட்சியினருடைய இன்ப துக்க நிகழ்வுகளை கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி KP முனுசாமி அவர்கள் தொடர்ந்து தொகுதியிலேயே இருக்கிறது அப்படின்றதுனால இந்த அதிமுக பொறுத்தவரை வேப்பனப்பள்ளி தொகுதியில் KP முனுசாமி அவர்களுக்கு தான் சீட்டு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. KP முனுசாமி அவர்களுக்கு இணையா எந்த வேட்பாளரும் அவங்கள காட்டிக்கிறதுக்கு அதிமுக நிர்வாகிகள் யாரும் அதுக்கான முயற்சி பண்ணலை. ஏன்னா அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னா அதிமுக ஆட்சி அமைத்தால் அவர் முக்கிய துறைக்கான அமைச்சராக இருப்பார். ஏன்னா மூத்த நிர்வாகியா அவர் இருக்கிறது அப்படின்றதுனால நிறைய பேர் விருப்ப மனு தாக்கல் கட்சி தலைமைக்கு தாக்கல் செய்திருந்தாலும் உறுதியாக சொல்லலாம் இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் KP முனுசாமி அவர்களே போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றது திமுகவில் எதிர்த்தரப்பில் அறிவிக்கப்படக்கூடிய வேட்பாளரை பொறுத்து இவருடைய வெற்றி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லணும்னா தொகுதி முழுக்கவே நல்ல பெயரை மட்டுமே KP முனுசாமி அவர்கள் சம்பாதித்திருக்கிறார் என்றே நம்ம சொல்லலாம். நன்றி நன்றி நாகராஜ்.